ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. நாம்தேவ் மகாராஜுக்கு பாண்டுரங்கனே ஒரு குரு தான் ஞானம் கொடுக்க முடியும் அப்படின்றத உணர்த்தி ஞானேஸ்வர மகாராஜ் விட்டோபா கேச்சரை குருவாக அடையாளம் காட்டுறா. அந்த விட்டோபா கேச்சருக்கு எப்படி அந்த குரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கா, அவர் எப்பேற்பட்ட ஒரு குணம் உடையவர் அப்படின்ற கதையை பார்க்கும்போது நம்ம ஞானேஸ்வர் மகாராஜோடைய சரித்திரம் அனுபவிச்சிட்ருக்கோம். பகவான் ஒரு பக்தனையும் பல விதத்தில் ஆட்கொள்வார். நிறைய சந்துக்களோட சரித்திரத்தில் எப்படி ஆட்கொள்கிறார் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். சந்துக்களை மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி பாமர மக்களை கூட பகவான் ஆட்கொள்வார். ஆனால் அவருடைய இந்த அருளை உணரத்துக்கு பகவானுடைய அருள் நமக்கு வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். அந்த பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா விஷயத்தையும் நமக்காக செய்யணும். நமக்காக அப்படின்றது எப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு இதில் சென்ஸில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு அபங்கம் கற்றுக்குறோம், இல்லை ஒரு பகவத்கீதை கற்றுக்குறோம், இல்லை பாகவதம் கற்றுக்குறோம் அப்படின்னா எல்லார் எதிர்க்கும் அதை படிக்கிறதுக்கோ, இல்லை எல்லார் எதிர்க்கும் அதை பாராயணம் பண்ணுறதுக்கோ, எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கோ கிடையாது. நமக்காக, நம்ம அதில் இருக்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக. அதுதான் ஞானம். அந்த யதார்த்த ஞானம் சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு இந்த மாதிரி சத் சங்கத்தில் நம்ம ஈடுபடும்போது நமக்கு கிடைக்கும். அந்த சத் சங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சேவா பாவத்தில் இருக்கணும், ஒரு பிரேமை பாவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு இதுக்கு பாராயணம், இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் சகஸ்ரநாமம்லாம் பாராயணமெல்லாம் போகிறா. அப்போது லலிதா சகஸ்ரநாமம் வெளியில் போய் பாராயணம் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஆத்தில் மகாலட்சுமி அம்மா உட்காந்துருக்கா, அவளுக்கு பாராயணம் பண்ணணும். அது எவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ வெளியில் போகிறவா கூட, இந்த வெளியில் பாராயணம் நிறைய இதில் போகிறா இல்லையா, அவெல்லாம் பார்த்தேன்னா இந்த ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் போக மாட்டாள். லன்ச் அரேஞ்ச் அப்படின்னு போட்டாக்கா நிறைய கும்பல் வரும். அதே மாதிரி இந்த சுஹாசினி பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புடவை வச்சு கொடுக்குறா, எண்ணெய் வச்சு கொடுக்குறா, அதுக்காகவே அவ்வளோ கும்பல். அந்த மாதிரி பாவம் இருக்கக்கூடாது. அந்த பிரேமை பகவான் மேலே, அந்த பிரேமையோடு இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த பாவம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, பகவான் நம்மளை ஆட்கொள்ளும் போது. அந்த விதத்தில் தான் இப்போ விட்டோபாவை எப்படி ஞானேஸ்வர் மகாராஜ் ஆட்கொள்கிறான்றதை அந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவள் பிராயச்சித்தம் அடைஞ்சிட்டா. பிராயச்சித்தம் அவள் உயிரை துறந்தாச்சு. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, இதை விட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாலும் எல்லாமே அனுஷ்டானம், அந்த எதெல்லாம் விட்டல் பந்த் கடைப்பிடிப்பாள். நாம சங்கீர்த்தனம் தான் வீட்டில் எப்போதுமே பகவானுடைய சிந்தனையில் தான் அவளோட வாழ்க்கையே இருந்தது. ஐயோ நம்மளை ஒதுக்கிட்டாலேன்னு அழுது புரண்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி உடனே பிராயச்சித்தம் பண்ணணும்னு 2 பேரும் உயிரை திறந்தாச்சு. குழந்தைகள் பாவம் தூங்கின்னு இருக்கு, தெரியாது. காலையில் எழுந்து பார்க்குறதுங்க, ஒன்றும் புரியல. அம்மாவை காணும், அப்பாவை காணும். அப்புறம் அப்படியே தெரியுறது, கேட்குறா மற்றவா மூலமாக இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி அம்மா அப்பா இந்திரா நதியில் உயிர் துறந்துட்டா. காரணம் உங்களுக்கெல்லாம் நற்கதி நீங்கள் அடையணும், உபநயனம் பண்ணி நீங்கள் அந்த பிராமண குலத்தில் நீங்கள் வரணும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் அப்படின்றத மக்கள் மூலமாக கேள்விப்படுறா. குழந்தைகளுக்கெல்லாம் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. வருத்தமும் இருக்குது, அழுகையும் வருது. இருந்தாலும் பகவானுடைய அவதாரமாச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பா இல்லையா, நம்மளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே அவளுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். அப்போ எல்லா குழந்தைகளும், அந்த 4 குழந்தைகளும் அப்படியே கண்டினியூ பண்ணுறது அதோடய லைஃப்பை அப்படியே நாம சங்கீர்த்தனம், அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாலோ அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவான் சிந்தனையிலேயே இருந்து பிட்சையெல்லாம் எடுக்கிறான். அப்போது அதே மாதிரி அங்கே இருக்கிறவா ஒதுக்கி தான் வச்சுருக்கா, எதுவும் அவளுக்கு கொடுக்கலை. விட்டோபாவுக்கு ஒரு பெண் குழந்தை, ராதான் பேர். அவள் இவாளுடைய ஈடு தான். ஞானேஸ்வர் மேலே ஒரு ரொம்ப ஒரு அன்பு. அது எப்படின்னா, அவள் ஒரு ஃப்ரெண்டுன்ற அந்த இதில் ஒரு பாசம், ஒரே ஏஜ் குரூப்பு. அதனால் ஞான்தேவ் அப்படின்னா அப்படி இருக்கும் அவளுக்கு ஒரு பாசம். அப்போது குழந்தைகள் 4 பேரும் வரா, பிட்சை எடுக்கிறா, விட்டோபா வீட்டு வாசல்லையே வரா. அப்போ இந்த ராதா என்ன பண்ணுறான்னா, குடுன்னு ஓடி கோதுமாவை கொடுக்குறா. கோதுமாவை கொடுத்த உடனே
விட்டோபா பார்த்துடுறார். பார்த்துட்டு வந்து ஒரே எட்டி அந்த பாத்திரத்தை ராதாவை வந்து நல்ல அடி, நல்லா அழற அளவுக்கு அடிச்சுட்டு அவளை உள்ள தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. அந்த மாவு வந்து கொட்டி போய்டுறது. அப்போது கொஞ்சம் மாவு ஒட்டிகிட்ருக்கு. அப்போ அந்த குழந்தைகள் போகிறா, அவளுடைய அந்த தங்கியிருக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே போயிடுறா. அப்போ விட்டோபா பின்னாடியே வரார். என்ன தான் இந்த பசங்க பண்ணுறதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா முக்தாபாய்க்கு ரொம்ப பசிக்கிறது. அண்ணா ரொம்ப பசிக்கிறதுண்ணா எனக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ மாவு கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன சொல்கிறான்னா, இந்த மாவை நீ சப்பாத்தி பெச அப்படின்னு. என்னண்ணா நீ பாட்டுக்கு எப்படி சொல்கிற, இங்கே எதுவுமே இல்லையேண்ணா, அடுப்பு கிடையாது, எப்படி நீ வந்து எனக்கு பசிக்கு சப்பாத்தி கொடுப்ப அப்படி, நீ பேச அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் தண்ணியை வச்சு அந்த கோதுமாவை சப்பாத்தி மாவு பிசைகிறா. பிசைஞ்ச உடனே ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன பண்ணுறான்னா, அந்த யோக முறையில் முதுகில் வந்து வெப்பத்தை உண்டாக்கி அந்த முதுகில் வந்து அவள் சப்பாத்தி போட்டு எடுக்கிறாள். அந்த சின்ன குழந்தை அதை வந்து விட்டோபா ஜன்னல் வழியாக பார்க்குறார். பார்த்த உடனே அந்த ஆச்சரியம் கிடையாது, கோபம் மாத்திரம், இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இருந்தாலும் அவளோட மகிமை வந்து அவருக்கு தெரியறது. அவருடைய அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த ஈகோன்னு இப்போ நம்ம சொல்கிறோமே, அந்த ஈகோ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறது, அந்த புத்தி வந்து மறுக்கிறது, ஞானம் இல்லாத ஒரு புத்தி வந்து தடுக்கிறது. நாளைக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் மகிமை வந்து அது சின்ன குழந்தைகள் பண்ணுறா, ஞானேஸ்வர் மகாராஜோட லீலைகள் பார்த்துட்டு ஒருத்தரையும் விட்டோபாவுடைய குணம் அந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை பார்த்து, எப்படி வந்து விட்டோபாவுக்கு வந்து ஒரு குருன்ற ஸ்தானத்தை கொடுத்து அவரை வந்து திருத்துற அந்த செயல்கள்லாம் நம்ம லைனாக ஒரு நாளும் பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ மாத்ரே.